மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். ஆமா, யார் அவங்க? தெரியல பாட்டி. நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறதே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த சுந்தரம் என் கண்ணுல படமாட்டானா, நான் பாத்திர மாட்டேனங்கிறதுக்காக தான். ஆனா அதே நேரத்துல யாராவது ஒருத்தர் இன்னும் ஒரு தடவை இல்ல 2 தடவை உத்து பார்த்தாலும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஊருக்காரவங்க யாராவது நம்மள பாத்துட்டாங்களோன்னு எனக்குள்ளாரவே பயம் வந்துருது பாட்டி. நம்ம இருக்கிற இடம் மட்டும் நம்ம ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட நிலைமை என்ன ஆகும் பாட்டி? இந்த வாழ்க்கைய வாழ முடியுமா? என்ன பார்த்தது ஊர்க்காரங்களே இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எப்பயுமே என்னால நிதானமா இருக்க முடியல பாட்டி. எவ்வளவு செல்வாக்கா வளர்ந்த பொண்ணு நீ. அப்பா உன்னை தேவதை மாதிரி வச்சிருந்தாரு. பள்ளிக்கூடத்துக்கு கார்ல தான் அனுப்புவாரு. வீட்டு வாசல்ல கார்ல கால் வச்சா ஸ்கூல்ல போய் இறங்குவேன். அங்க கார்ல கால் வச்சா வீட்டு வாசப்படியில வந்து இறங்குவேன். இன்னைக்கு ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அதையாவது நிம்மதியா செய்ய முடியுதா? யாராவது உத்து பார்த்துட்டா பயந்து ஓடி ஒளியிற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க. கடவுள் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கைய கொடுத்துட்டானேம்மா. இல்ல இல்ல, அந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல. கடவுள் கிடையாது பாட்டி. நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் கடவுள் இல்ல, அந்த அயோக்கிய சுந்தரம் தான். அந்த ஆள் மட்டும் அப்பாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாம இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? கூடிய சீக்கிரம் அந்த சுந்தரம் என் கண்ணுல படுவான். இதுக்கு எல்லாம் அந்த ஆளு பதில் சொல்லியே ஆகணும்.